21 பேரணியில் களமிறங்கும் மகிந்த வெளியிடப்பட்ட அதிரடி அறிவிப்பு. புத்தர் சிலையை நீக்கிவிட்டு பிள்ளையாரை வைத்தால் அனுமதிப்பீர்களா? நாடாளுமன்றில் அர்ச்சுனா சீற்றம். சற்று முன்னர் தென்னிலங்கையில் துப்பாக்கி சூடு, தம்பதியினர் பலி. 2027 வரை வாயை மூடியிருக்க நாம் தயாரில்லை. பாரிய போராட்டத்திற்கு தயாராகும் ஆசிரியர் சங்கம். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் ஆதாரங்கள் அளிப்பு அனுர விடுத்த சபதம். புத்தர் சிலை நிறுவப்பட்ட இடத்தில் பௌத்த விகாரை இருக்கவில்லை. அனுர அறிவிப்பு. 9 மாவட்டங்களுக்கான மண் சரிவு எச்சரிக்கை நீடிப்பு. எதிர்வரும் 21ஆம் திகதி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான எதிர்க்கட்சிகள் ஏற்பாடு செய்துள்ள பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் கலந்து கொள்ள உள்ளதாக அறிவித்துள்ளார். தனது பிறந்த நாளை முன்னிட்டு கண்டியில் உள்ள தலதா மாளிகைக்கு ஆசீர்வாதம் பெற வந்தபோது முன்னாள் ஜனாதிபதி ஊடகங்களுக்கு இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். நிகழ்வில் பேசிய முன்னாள் ஜனாதிபதி தற்போதைய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் மக்கள் விரோத நடவடிக்கைகளை எதிர்க்க மக்கள் அணி திரட்ட வேண்டும் என்று கூறியுள்ளார். இதேவேளை குறித்த பேரணிக்கு நிச்சயமாக பெருந்தொகையான மக்கள் அணி திரள்வார்கள் என்றும் மஹிந்த குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக மஹிந்த ராஜபக்ஷ 21 பேரணியில் கலந்து கொள்ள மாட்டார் என நாமல் ராஜபக்ஷ அறிவித்திருந்த நிலையில் மேற்கண்ட அறிவிப்பு வெளியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான ஆதாரங்கள் அளிக்கப்பட்டிருந்தாலும் அந்த படுகொலைக்கு பின்னாலுள்ள உண்மையை வெளிக்கொணர்வதை அரசாங்கம் நிறுத்தாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அதன்படி முக்கிய அறிக்கைகளின் பக்கங்கள் கிழித்தறியப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அரசாங்கம் ஏற்கனவே புதிய ஆதாரங்களை சேகரிக்க தொடங்கியுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். எனவே ஆதாரங்கள் அளிக்கப்பட்டாலும் உண்மையை வெளிக்கொணர்வோம் என்று அவர் உறுதியளித்துள்ளார். மேலும் சிஐடி தலைவர் ஷானி அபேசகர மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சரின் செயலாளர் ரவி சினவரத்ன ஆகியோர் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள உண்மையை வெளிக்கொணர இரவும் பகலும் உழைத்து வருவதாகவும் ஜனாதிபதி அனுர குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து அவர்கள் விரைவில் உண்மையை வெளிப்படுத்துவார்கள் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். அரசாங்கம் சொல்வது போல் 2027 வரை அடிமையாக வாயை மூடியிருக்க நாம் தயாரில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் வரவு செலவு திட்டம் மற்றும் கல்வி சீர்திருத்தம் என்பன தற்போதைய காலகட்டத்தில் மிக முக்கியமானவை. வரவு செலவு திட்டத்தை எடுத்துக்கொண்டால் அதிபர் ஆசிரியர்களின் சம்பள அதிகரிப்பை எதிர்பார்த்தோம். 1997ஆம் ஆண்டிலிருந்து சம்பள முரண்பாடு உள்ளது. அதற்காக நாம் பல போராட்டங்களை செய்தோம். அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் சுபோதினி ஆணைக்குழு உருவாக்கப்பட்டது. அந்த குழு சம்பள முரண்பாட்டை தீர்க்குமாறு யோசனை முன்வைத்தது. அதற்கு அமைவாக அதில் 1/3 பகுதியை கொடுப்பதாக அப்போதைய அரசாங்கம் தீர்மானித்து 2022ஆம் ஆண்டு இது வழங்கப்பட்டது. அடுத்த 2 கட்டத்தை பெறுவதற்காக 2024இல் பல போராட்டங்களை முன்னெடுத்தோம். அந்த போராட்டத்தில் தற்போதைய அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் உட்பட அதிபர் ஆசிரியர்கள் 23 பேர் உள்ளனர். அவர்களும் இணைந்து போராடினார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக ஜனாதிபதி செயலகம் முன்னாள் பெரிய போராட்டம் செய்தோம். அந்த போராட்டத்தில் தலைமையில் இருந்தவர்கள்தான் தற்பொழுது அரசாங்கத்தில் உள்ளனர். 2/3 சம்பளம் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அதிபர் ஆசிரியர்கள் உட்பட அரசு உத்தியோகத்தர்களுக்கு 2027 வரை சம்பள அதிகரிப்பை வழங்கியுள்ளோம். அதற்காக 33 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளோம் என தெரிவித்துள்ளார். ஆகவே 2027 வரை சம்பளத்தை பற்றியோ சம்பள முரண்பாடு பற்றியோ பேச முடியாது. அரசாங்கம் சொல்வது போல் 2027 வரை அடிமையாக வாயை மூடி இருக்க நாம் தயாரில்லை. சம்பள முரண்பாட்டை தீர்க்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
தங்காளை உனாகுருவ பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் தம்பதியினர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவமானது நேற்று மாலை 6:15 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. 9 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கி சூடு நடாத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவர்கள் 68 மற்றும் 59 வயதுடையவர்களான தம்பதியினர் என தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் தங்காளி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சர்ச்சைக்குரிய புத்தர் சிலை நிறுவப்பட்ட இடத்தில் பௌத்த விகாரை இருக்கவில்லை எனவும் இதனை விகாரை என கூறினாலும் அண்மை காலம் வரை இந்த இடத்தில் சிற்றுண்டிச்சாலை ஒன்றே காணப்பட்டது எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த குறிப்பிட்ட இடத்திற்கு 2013 அல்லது 2014 ஆண்டில் மத வழிபாட்டு தலத்திற்கான ஒரு அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். எனினும் அண்மை காலம் வரையில் குறித்த இடம் மத வழிபாட்டு தலமாக பயன்படுத்தப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். மாறாக அந்த இடம் ஒரு சிற்றுண்டிச்சாலையாகவே காணப்பட்டது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோத கட்டுமானம் தொடர்பில் இந்த சிற்றுண்டிச்சாலைக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ள பகுதியில் ஒரு பகுதி கரையோர பாதுகாப்பு அதிகார சபைக்கு சொந்தமானது என தெரிவிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பிலேயே இந்த முரண்பாட்டு நிலை நீடித்து வந்தது எனவும் இதன் அடிப்படையில் குறித்த சிற்றுண்டிச்சாலையின் சட்டவிரோத கட்டுமானங்களை அகற்றுமாறு கரையோர பாதுகாப்பு அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் உத்தரவிட்டிருந்தனர். இந்த உத்தரவு தொடர்பில் பௌத்த வழிபாட்டு தல தரப்பிலிருந்து மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளமைக்கும் குறிப்பிடத்தக்கது. பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சருக்கு விசேட அதிரடிப்படை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் மெரிகர் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாகவே தோன்றுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக அரசாங்கம் கூறினாலும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்குகின்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சீருடை அணியாத விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் குழுவால் நேற்று பிற்பகல் 2:39 மணிக்கு நாடாளுமன்றத்திற்கு வெளியே அழைத்து செல்லப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தனது தொலைபேசியில் இருந்த புகைப்படத்தை காட்டியுள்ளார். தேசிய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டிய அவசியமில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்திற்கு நடுவே புத்தர் சிலையை நீக்கிவிட்டு பிள்ளையாரை வைத்தால் அனுமதிப்பீர்களா என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கேள்வி எழுப்பியுள்ளார். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் கேள்வி எழுப்பும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தில் இருப்பவர்கள் குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை குறிப்பிட்டு அவர் இனவாதி என பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாங்கள் இனவாதிகள் அல்ல. இந்த பேரினவாத அரசாங்கம் என்ன செய்தாலும் மாறாது. அதனால்தான் நான் அரசியலுக்கு வந்தபோது இவை அனைத்தையும் நிறுத்த வேண்டும் என எண்ணினேன். ஆனால் இந்த அரசாங்கத்தை பார்க்கும்போது எனக்கு வெட்கமாக இருக்கின்றது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 9 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை நேற்று மாலை 4 மணி முதல் இன்று மாலை 4 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. பதுளை, கொழும்பு, காலி, களத்துறை, கண்டி, கேகாலை, மொனராகலை, நுவரெலியா, ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கே மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மக்களை விழிப்புடன் இருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது.